சென்னையில் ஃபேஸ் 2 காரிடார் 3, 4, 5 அப்படின்னு 3 ரூட்டில் மெட்ரோ வேலை நடக்குதுங்க. பூந்தமல்லி பைபாஸ் டு கலங்கரை விளக்கம், சோழிங்கநல்லூர் டு மாதவரம், சிறுசேரி டு மாதவரம், இப்படி 3 ரூட்டுகளில் மெட்ரோ வேலை நடக்குது. ஆமாம், இந்த மெட்ரோ வேலைகளில் பல இடங்களில் இப்போ ஆலந்தூர், சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, சோழிங்கநல்லூர், இப்படி பல இடங்களில் பல முனையங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான இடம் அண்ணாநகர் டு கோயம்பேடு, அதுக்கு இடையில் ஏற்கனவே க்ரீன் லைன் மெட்ரோ ட்ராவல் ஆகுது. இந்த கோயம்பேடுக்கும் அண்ணாநகருக்கும் இடையில் கூவத்தில் மதுரவாயில் சென்னை போர்ட் எக்ஸ்பிரஸ், எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் ஹைவே ட்ராவல் ஆக போகுது. அதுக்கு இடையில் இப்போ இந்த புது சோழிங்கநல்லூர் டு மாதவரம் மெட்ரோவும் வருதுங்க. அந்த கூவத்தில் இந்த கோயம்பேடு அண்ணாநகர் பகுதிகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்ணாநகர்லேருந்து கோயம்பேடு மார்க்கெட்டு வரியில் நடக்கிற இந்த மெட்ரோ ஒர்க்குங்க. ஆமாம், இதுவும் ஒரு முக்கியமான பார்ட்டுங்க. மெட்ரோ ஒர்க்கில் நிறைய இடம் முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஆலந்தூர், சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, சோழிங்கநல்லூர், இப்படி நிறைய முக்கியமான பார்ட்டுகள் இருக்குது, ஜங்ஷன் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த அண்ணாநகர் டு கோயம்பேடு மார்க்கெட்டு இடையில். ஆமாம், ஒரு 3-4 லைன் கிராஸ் ஆகுதுங்க அந்த இடத்துல. அந்த கூவம் அண்ணாநகருக்கும் கோயம்பேடுக்கும் இடையில் அந்த கூவத்தில் மிகப்பெரிய ஒரு பொறியியல் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்கும். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த பாடி ஃப்ளைஓவருக்கு மேலே போய்கிட்டு இருக்குங்க. இந்த ஃப்ளைஓவர்லேருந்து வலது பக்கம் திரும்பினோம்னா அண்ணாநகர் மேற்கு கோயம்பேடு போகிற ரூட்டுங்க. ஆமாம், அதில் போயிட்டு இந்த அண்ணாநகர் மேற்கு, இந்த கோயம்பேடு, இந்த இடத்துலலாம் சூப்பரான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பாடி ஃப்ளைஓவரில் இருந்து அண்ணாநகர் மேற்கு அந்த இடம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இடது பக்கம் அண்ணாநகர் ஸ்டேஷனுங்க. இந்த அண்ணாநகர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஆனால் பார்க்கிங், இந்த புதுசாக ரெடி பண்ணுற ட்ரெயின் எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் பார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஆமாம், நாம் இப்போ கீழே இறங்கி அண்ணாநகர் மேற்கு அந்த பகுதிக்கு வந்துட்டோங்க பாடி ஃப்ளைஓவர்லேருந்து. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமங்கலம் அண்ணாநகர் பகுதியில் மெட்ரோ க்ரீன் லைன் அண்டர் கிரவுண்டில் போகுதுங்க. இப்போ இந்த சோழிங்கநல்லூர்லேருந்து, இந்த மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் போகிற லைன் பார்த்திங்கன்னா மேலே எலிவேட்டடில் போகுது. அது இல்லாமல் இந்த கூவத்தில் மதுரவாயில் போர்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே அதுவும் கிராஸ் ஆகுது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், பொறியியல் ஆச்சரியம் தான் இதெல்லாம் உண்மையிலே. இப்போ நம்ம மேற்கு அண்ணாநகர் மேற்கு அந்த டெப்போவுக்கு முன்னே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலலாம் பில்லர் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆமாம், பில்லர் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்னடா இது தொங்குது? ஆமாங்க, இந்த இடத்துல டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் அது பாருங்கள், ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது. அதை இணைக்கிறதுக்காக க்ரேனில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குங்க, தொங்குது. ஆமாம், அது வந்து பார்ட்டாக தான் இணைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த அண்ணாநகர் வெஸ்ட் டெப்போவை கிராஸ் பண்ணுறதுக்கு டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் வருது, மெட்ரோவுக்கு கீழே ஃப்ளைஓவர். வாங்க அப்படியே இப்போ நாம் இந்த அண்ணாநகர் வெஸ்ட் டெப்போவை கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணி அப்படியே போய் ஒரு இடமா பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அண்ணாநகர் டெப்போ அந்த பகுதியை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திருமங்கலம் ஃப்ளைஓவர் வருங்க அண்ணாநகருக்கு டெப்போவுக்கு அடுத்து. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளைஓவருக்கு மேலே போகாமல் அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். திரும்ப வந்து ஃப்ளைஓவருக்கு மேலே போகிறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன். அதே விஷயத்தை மேலே இருந்தும் நான் காட்டுறேன். ஃப்ளைஓவருக்கு மேலே இருந்தும் நான் காமிக்கிறேன். ஆமாம், மேலே ஃப்ளைஓவர் மேலே போனோம்னா திருமங்கலம் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோயம்பேடு போயிடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழே போயிட்டு காமிக்கிறேன் ஒரு முறை. இந்த லெஃப்ட் சைட்லலாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் ஃபேஸ்புக்லேயும் கூகுள்லேயும் பார்த்தேன். அது நடந்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷம் இருக்குங்க. சீனாவில், கொரியாவில், ஜப்பான்லலாம்
ஒரு பில்டிங்குள்ளே மெட்ரோ ட்ரெயின் போய் வெளியே வருங்க. அந்த மாதிரி இந்த திருமங்கலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வெளில வரும். நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த சைனாவிலலாம், கொரியாவில், ஜப்பான்லலாம், அந்த ரீல்ஸ்லலாம் அந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அது மாதிரி நடக்கிற பட்சத்தில் சூப்பருங்க. இப்போ நான் திரும்பவும் ஃப்ளைஓவர் மேலே போகிறேங்க கோயம்பேடுக்கு. ஆமாம், எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே ட்ரெயின் போய் வெளில வர மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குதுங்க நிறைய. ஏன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரிய பில்டிங்லாம் லெஃப்ட்டில் கட்டுறாங்க. அதுக்கு மேலே ட்ரெயின் போகுமா இல்லை அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு வெளில வருமா? அது மாதிரி வந்ததுன்னா வேறு லெவலுங்க. இந்தியாவினுடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கடந்த 10 வருடங்களாக வேறு லெவலில் போய்கிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்ததுன்னா சூப்பரான ஒரு விஷயம். அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் படித்தேன். அது நடந்ததுன்னா எல்லார மாதிரியும் சந்தோஷப்படுற ஆள் நானும் ஒருத்தங்க. ஆமாம், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பாதி இடத்துக்கு வந்துட்டோம் திருமங்கலம் ஃப்ளைஓவரில். இப்போ கீழே இறங்குறோம். திருமங்கலம் ஃப்ளைஓவர்லேருந்து இடது பக்கம் பாருங்கள், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது மெட்ரோவோடது. ஆமாம், கீழே இறங்கினோம்னா ரைட் சைடில் விஆர் மாலு. இந்த பில்லர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைஓவரை தாண்டினதுமே திரும்பவும் சென்ட்ரல் மீடியனில் விஆர் மாலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கூவத்தில் ட்ராவல் ஆகி கோயம்பேடு மெட்ரோ பார்க்கிங் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே போகுதுங்க. ரோகிணி தேட்டருக்கும் இந்த கோயம்பேடு மெட்ரோவுக்கும் இடையில் ட்ராவல் ஆகி கோயம்பேடு மெட்ரோ பார்க்கிங் அதில் ட்ராவல் ஆகி போகுதுங்க இந்த லைனு, இந்த மாதவரம் டு சோழிங்கநல்லூர் லைனு. நாம் இப்போ இந்த விஆர் மால் பகுதியை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தாங்க சூப்பரான ட்விஸ்ட்டே இருக்குது, அதை காட்டுறேன் வாங்க. உங்களுக்காக கூவத்தில் இறங்கி போயெல்லாம் நான் இந்த முறை வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் அந்த கூவம், கோயம்பேடுக்கு முன்னாடி, அந்த கூவத்துக்கு முன்னாடி நிற்கிறேங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பில்லர் இந்த இடத்துல அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து வருதுங்களா, சென்ட்ரல் மீடியனில் இந்த இடத்துல வலது பக்கம் ரைட் சைடு போயிடுங்க. ஏற்கனவே இந்த இடத்துல க்ரீன் லைனு கோயம்பேடுலேருந்து இங்கே தாங்க அண்டர் கிரவுண்டில் இறங்கும். ப்ளஸ்ஸு மதுரவாயில் சென்னை ஃபோர்ட்டு அதுவும் இந்த கூவத்தில் தான் ட்ராவல் ஆகுது. ஆமாம், இப்போ இந்த பில்லர்ஸும் கூவத்தில் தான் ட்ராவல் ஆகி ரோகிணி தேட்டருக்கு பக்கத்தில் போய் கோயம்பேடு மெட்ரோ வழியாக போகுதுங்க. இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் அதுக்கு பக்கத்தில் கோயம்பேடில் ஒரு சின்ன வழி வருங்க. அந்த வழியில் வந்தோம்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த வழி இருந்ததுங்க, நடந்து போகிற மாதிரி இருந்தது, பைக்கிலெல்லாம் போகலாம். நேராக போனீங்கன்னா விஆர் மால் அந்த என்ட்ரன்ஸுக்கு போகும். ஆமாம், இதில் பில்லர்ஸ் பாருங்கள், ஏற்கனவே இந்த க்ரீன் லைன் இந்த மெட்ரோ போதுங்களா, இப்போ புது பில்லர்ஸு. அப்படியே நடந்து போகிறேன், உள்ளே நடந்து போய் காட்டுறேன். கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது பாதைகள், வேலை நடக்கிறதால. ஆமாம், உங்களுக்கு கிட்ட நடந்து போய் காட்டுறேன். அதை பாருங்கள், அங்கே வருதுங்களா சென்ட்ரல் மீடியனில் வந்த பில்லர்ஸ் காமிக்கிற பாருங்கள். அதை பாருங்கள், சென்ட்ரல் மீடியனில் வந்ததுங்களா அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து, அந்த பில்லர்ஸ் அப்படியே கிராஸ் பண்ணி கூவத்தில் வருதுங்களா. ஏற்கனவே கூவத்தில் க்ரீன் லைன் மேலே இருந்து கோயம்பேடுலேருந்து இங்கே தான் அண்டர் கிரவுண்டு, திருமங்கலத்துக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டில் போகுது. இந்த இது இந்த லைனும் இதில் தான் கிராஸ் ஆகுது. ப்ளஸ்ஸு மதுரவாயில் போர்ட்டு லைனும் இதில் தான் ட்ராவல் ஆகுது. ஆக மொத்தம் கூவம் இவனுங்க கிட்ட மாட்டிக்கின்னு ஒரு படாத பாடுபடுதுங்க. கூவத்தோட அந்த அகலம் எல்லாமே சுருங்கி போச்சு. ஆமாம், அது வாய் இருந்தால் கூவத்துக்கு அது அழுதுடும், ஏன்டா என்ன இப்படி கொடுமை பண்ணுறீங்கன்னு. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்தையும் அனுபவித்து தான் போய் ஆகணும். ஏற்கனவே இந்த க்ரீன் லைனில் அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடு நோக்கி ஒரு மெட்ரோ வர்றதையும் பார்த்துட்டோங்க. இந்த புது லைன் நடக்கிற வேலையும் பார்த்துட்டோம் இந்த கூவத்தில். வாங்க, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ அந்த பார்க்கிங்கில் இருக்குங்க. நமக்கு ஆப்போசிட்டில் ரோகிணி தேட்ரு, அதை கிராஸ் பண்ணி அப்படியே வருது. இந்த பார்க்கிங் வழியாக தான் ட்ராவல் ஆகி போகுது. ஆமாம், இங்கே தான் அந்த பார்க்கிங் வழியில் தான் ஸ்டேஷனும் வருது. இப்போ நம்ம அந்த பார்க்கிங்கில் தான் நின்று உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரோகிணி தேட்டருக்கு பக்கத்தில் அந்த பில்லரு ட்ராவல் ஆகி அப்படியே பார்க்கிங் வழியாகவே வருதுங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வருது.
நாம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் இருக்கோம், கோயம்பேடு மெட்ரோலேருந்து அந்த மார்க்கெட்டுக்கு போகிற அந்த மெயின் ரோட்டில். இது வந்து ஏற்கனவே நமக்கு மேலே இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற லைனு. இந்த இடது பக்கம் பாருங்கள், புது லைனு புது ஸ்டேஷன் எல்லாமே அந்த பார்க்கிங் சைட்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி மார்க்கெட்டு வழியாக மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி விருகம்பாக்கம் அந்த காளியம்மன் கோயில் வழியாக அப்படி ஆற்காடு ரோடுக்கு போயிடுதுங்க. ஆமாம், அந்த மேலே பாருங்கள், அது தனி லைன், அது தெரியுதுங்களா? அதுக்கு பக்கத்தில் ஏற்கனவே இருக்கிற மெட்ரோவுக்கு பக்கத்தில் தனி லைன் ட்ராவல் ஆகி போகுது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள். அது ஏற்கனவே இருக்கிற க்ரீன் லைனு. இந்த பூ மார்க்கெட்டு கோயம்பேடு மலர் அங்காடி பூ மார்க்கெட் வழியாக அப்படியே ரைட்டில் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதுதான் இப்போ சோழிங்கநல்லூர் டு மாதவரம் டு சோழிங்கநல்லூர் லைனு. அண்ணா நகர், கோயம்பேடு, விருகம்பாக்கம், அப்படியே ஆற்காடு ரோட்டில் வலசரவாக்கம், போரூர், டிஎல்எஃப், ஆலந்தூர் அந்த ரூட்டில் ட்ராவல் ஆகி போகிற லைன் அதாங்க, ரைட்டில் போது பாருங்கள். இந்த பூ மார்க்கெட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க, இந்த இடத்துல இருந்து. ஆமாம், இதுதான் அந்த மார்க்கெட் வழியாக வந்து இந்த காளியம்மன் கோயில் ரோட்டில் ஜாயின் பண்ணுற இடங்க. ஆமாம், மார்க்கெட் வழியாக வருது பார்த்திங்களா? அப்படியே வந்து இந்த கோயம்பேடுலேருந்து விருகம்பாக்கம் இந்த காளியம்மன் கோயில் சாலையில் இந்த மெட்ரோ அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க. இந்த அண்ணா நகர்லேருந்து இந்த கோயம்பேடு வரைக்கும் இந்த நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில வரப்போகிற இந்த பொறியியல் அதிசயம் ஆச்சரியத்தை பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதே போல் லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.